சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அன்னதானம் ஆரம்பிச்சலாமா? வாங்க வாங்க வாங்க. யார் பேருக்கு அர்ச்சனை? சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணிடுங்கய்யா. ஓம் சக்தியே போற்றுவோம், ஓங்கார அனந்தியே போற்றுவோம், உலகநாயகியே போற்றுவோம். எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா சௌக்கியமா அக்கா எனக்கு வச்சு விடுக்கா. போலாம். எப்படி வச்சிருக்க பாரு. போயிடுச்சு. அங்க பாரு விபூதி பாரு. அம்மா என்ன வேண்டிக்கிட்ட நீ? வேற என்னவா இருக்கும்? என் பொண்ணு மனசு மறுபடியும் மாறிடக்கூடாதுன்னு வேண்டியிருப்பாங்க. ஆமாமா, நாங்க தான் கடன் கட்டி வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கோம். இவ ஒருத்தியாவது சந்தோஷமா வசதியா வாழணும்னு ஆசைப்படுறேன். அம்மா, வசதி வாய்ப்புக்கெல்லாம் ஆசைப்பட்டு நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. அந்த வீட்டுல இருக்கிற அத்தனை பேரும் தங்கமானவங்க. அவங்க மனச பார்த்து புரிஞ்சுக்கிட்டு தான் நான் இதுக்கு சரின்னு சொன்னேன். அது சரிடி, என்ன இருந்தாலும் அம்மா சொன்ன மாதிரி நீ வசதியா வாழ்ந்தா எங்க எல்லாருக்கும் சந்தோஷம் தானே. என்னக்கா பேசுற? அப்படியே நான் அந்த வீட்டுக்கு போனாலும் மறுநாளே பணக்காரியா வாழ ஆரம்பிச்சிருவேன்னு நினைக்கிறியா? அப்படியே இருந்தாலும் அதுல என்ன தப்பு? கடவுளா பார்த்து கொடுத்த வாழ்க்கை தானே, சந்தோஷமா அனுபவிக்க வேண்டியதானே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, நான் எப்பவுமே இப்படிதான் இருப்பேன். இங்க பாருடி, அப்படிலாம் அவசரப்பட்டு வாய விடாத. சூழ்நிலை யாரை எப்ப வேணாலும் மாத்தும். அக்கா, என்ன போய் அப்படி நினைக்கிறியா? ஏய், உன்ன சொல்லலடி, பணத்துக்கு அப்படி ஒரு பவர் இருக்கு. அததான் அக்கா சொல்றா. நீ என்ன வேணாலும் சொல்லிக்க, நான் மாறவே மாட்டேன். பாரு, மாறினாலும் தப்பு இல்லைன்னு தான் சொல்றோம். எதுக்கு இப்படி தேவையில்லாத விஷயத்தை எடுத்து பேசிட்டு இருக்கீங்க? சௌந்தர்யா என்னைக்குமே அப்படியெல்லாம் மாற மாட்டா. அக்கா, அங்க பாருங்க, அனுதானம் கொடுக்கறாங்க. வாங்க வாங்க. பாருங்கடி, ஓடிட்டா. சின்ன குழந்தை மாதிரி கோவில்ல கொடுக்கற பிரசாதத்துக்காக ஓடுறான். இவ்வளவு போய் மாறிடுவான்னு சொல்றீங்களே. சரிம்மா, பொங்கல் முடிஞ்சிட போது சாப்பிடலாம் வாங்க. ஏய் போடி. வாங்க. இதுல என்னக்கா இருக்கு? ஆளு கொண்டு வாங்கியா? அது சரி, குடும்ப புத்தி போகுமா என்ன? அனி, உங்க மருமக வந்திருக்கா. எங்க? எங்க? சௌந்தர்யா வந்திருக்கா. நான் போய் கூட்டிட்டு வரேன். சௌந்தர்யா, அண்ணி உனக்காக அங்க அன்னதானம் கொடுத்துட்டு இருக்காங்க. நீ எதுக்கு கியூல நிக்கிற? வா. வாம்மா. வா சௌந்தர்யா, வாங்க சம்பந்தி. வணக்கம்மா. இந்த நேரத்துல உங்களை இங்க பாக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேண்டிக்கிட்டது கிடைச்சிருச்சுன்னு கடவுளுக்கு நன்றி சொல்ல வந்தோம். வந்த இடத்துல என் மருமகளும் இருக்கான்னா அதுக்கு அந்த கடவுளோட அனுகிரகம் இருக்குன்னு தானே அர்த்தம். சௌந்தர்யா, இந்த சந்தோஷத்துல நீயும் கலந்துக்கணும். வா, உன் கையால அன்னதானத்தை கொடு. அம்மா, நானா? ஆமா, அதுக்காக தான் அந்த அம்மனே இப்போ உன்னை இங்க வர வச்சிருக்கா. குடுமா, வா. சௌந்தர்யா, என்ன யோசிக்கிற? அதான் அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல, வா. போ. ஆமாமா, நீயும் இதுல கலந்துக்கிட்டதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உன் கையால வந்து கொடு. வாமா, வா. எடுத்து கொடுமா. முதல்ல இந்த ஸ்வீட்டை கொடு.